இல்லை சிசிசியில் ஒரு வார்த்தை வருகிறது. அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபில்லியல் ட்ரஸ்ட் என்ற ஒரு வார்த்தை 2778. அதில் this power of the Spirit who introduces us to the Lord's Prayer is expressed in the liturgies of East and West by the beautiful characteristically Christian expression parousia, straightforward simplicity, filial trust, joyous assurance, humble boldness, the certainty of being loved. இதில் நம்பிக்கை என்ற வார்த்தையில் பார்க்கும்பொழுது இந்த ஃபிலியல் ட்ரஸ்ட்னு சொல்கிறோம் இல்லையா, நம்புகிறோம். எதை நம்புகிறோம்? நற்கருணை ஆண்டவரை நம்புகிறோம். ட்ரஸ்ட்டு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், தமிழ் வார்த்தை, இங்கிலீஷ் வார்த்தை. தமிழில் எல்லாத்தையுமே நம்பிக்கைன்னு சொல்கிறோம். நம்பிக்கை என்பது என்னன்னா, அது எபிரேயர் 1:11 பார்த்தீங்கன்னா சொல்வார், கண்ணுக்கு புலப்படாதை பற்றிய ஐயமற்ற நிலை என்று சொல்வார். அந்த நம்பிக்கை நம்புகிறோம். இப்போ நற்கருணை ஆண்டவரை நம்புகிறேன் என்று எல்லாரும் சொல்கிறார்கள், கத்தோலிக்கர் எல்லோரும். ஆனால் அவர்கள் என்ன நோக்கத்தில் சொல்கிறார்கள் என்றால், நற்கருணை அந்த அப்பத்தில் இயேசு இருக்கிறார் என்று நான் நம்புகிறேன் என்றும், அந்த நம்பிக்கை இருந்தாலே போதுமானது என்றும் நினைக்கிறார்கள். அந்த நம்பிக்கை போதுமானது அல்ல. அது அஃப்கோர்ஸ் நீங்கள் இயேசு நற்கருணையில் இல்லை என்று சொன்னால் உங்களுக்கு மீட்பு இல்லை தான். ஆனால் இயேசு நற்கருணையில் இருக்கிறார் என்று சொன்னாலே மீட்பு கிடையாது. இவர் சொல்கிற நம்பிக்கை என்பது இந்த ஃபில்லியல் ட்ரஸ்ட். ஃபில்லியல்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், அதாவது குடும்ப உறவினர். இயேசு என்னுடைய குடும்பத்தினர், என்னுடைய குடும்பம், அதாவது இயேசுவின் குடும்ப உறவினராக நான் இருக்கிறேன் என்ற அந்த நம்பிக்கை, அதான் ஃபில்லியல் அடாப்ஷன் என்று சிசிசி சொல்கிறது. இந்த நம்பிக்கை, அதான் என்னிடம் நம்பிக்கை கொள்ளவில்லை என்று அந்த யோவான் 16:9 சொல்கிறார் அல்லவா, அதுதான் பாவம். எது பாவம்? இந்த 10 கட்டளை, இந்த மனித சட்டம், இதெல்லாம் மீறுவது பாவம் என்று மார்ட்டின் லூத்தர் சொல்லித் தருகிறார். உலகம் அதுதான் நம்புகிறது. 10 கட்டளை மீறுவது பாவம் என்று உலகம் நம்புகிறது. ஆனால் இங்கே அவர் என்ன சொல்கிறார் என்றால், பாவம் பற்றிய உங்கள் கருத்து தவறானது, ஏனென்றால் நீங்கள் என் மீது நம்பிக்கை கொள்ளவில்லை என்று சொல்கிறார் அல்லவா. அப்போ பாவம் எது? அவர் மீது நம்பிக்கை கொள்ளாமல் இருப்பது தான் பாவம். எந்த நம்பிக்கை? இந்த ஃபில்லியல் நம்பிக்கை. அவங்களும் இயேசுவை அப்பான்னு கூப்பிட்றாங்க, கடவுளை அப்பான்னு கூப்பிட்றாங்க, யார்? மற்ற கிறிஸ்தவர்களும். ஆனால் அவர்கள் இந்த ஃபில்லியல் அடாப்ஷன் இருக்கிறது என்று அவர்கள் ஏற்றுக்கொள்வதில்லை. நாம் ஏற்றுக்கொள்கிறோம். நாம் என்ன ஏற்றுக்கொள்கிறோம் என்றால், 460 வாசி காட்டுகிறேன் சிசிசியில். நீங்கள் உங்கள் கேள்வி, நாமெல்லாம் இப்போது தற்காலிக பிள்ளைகள் என்று சொல்வதற்கு இதில் பதில் கூறுகிறேன். இதன் மூலம் என்னென்னா, 460, the word became flesh to make us partakers of the divine nature. For this is why the word became man, and the Son of God became the Son of man, so that man, by entering into communion with the word and thus receiving divine sonship, might become a son of God. See, திருப்பி இந்த அர்த்தம் வாசிக்கிறேன். So that man, நாம், by entering into communion with the word, அவர் இந்த வார்த்தையானவரோடு ஒன்றிப்பதன் மூலம் என்ன விளைவு கிடைக்கிறது என்றால், ரிசீவிங் டிவைன் சன்ஷிப். இதுதான் இங்கே ஃபில்லியல் ரிலேஷன்ஷிப், ஃபில்லியல் அடாப்ஷன் மூலமாக நமக்கு என்ன கிடைக்குதுன்னா, டிவைன் சன்ஷிப் கிடைக்குது. இதுதான் அவர் நம்பவில்லை.
மார்ட்டின் லூத்தரும் சரி, அவரை பின்தொடர்ந்து இன்றைக்கு இருக்கக்கூடிய லட்சக்கணக்கான சபைகளும் சரி, அவர்களெல்லாம் இந்த இடத்தை நம்பாதனால் அவர்கள் பெரும் பாவம் செய்கிறார். அதாவது உண்மையான பாவம் செய்கிறார்கள். ஒரிஜினல் சின் அப்படின்னு சொல்லுவோம். ஆதாம் ஏவாள் செய்த பாவம் இதுதான். இதைதான் அந்த மற்ற கிறிஸ்தவ சபைகளும் செய்கிறார்கள், நம்மையும் செய்ய தூண்டுகிறார்கள். அதனால் அந்த மனித சட்டத்தை நம்பி வெளியேறுபவர்கள் இதை நம்பாதவர்களாக மாறிவிடுகிறார்கள். ஆனால் நம்முடைய புரிதல் தவறானதாக இருக்கிறது. ஒன்று. இன்னொன்று, நாமெல்லாம் தற்காலிக பிள்ளைன்னு சொல்கிறோம். இப்போ அந்த 460 வாசிக்கையில் என்ன சொல்லுதுன்னா, thus receiving divine sonship might, யார்? Son of man, might become a son of God. For the Son of God became man so that we might become God. எல்லாம் புரிஞ்சுங்க. இந்த இடம் தான் மெயின். நீங்கள் கேட்டீங்கள, தற்காலிக பிள்ளைகள். நீங்கள் இப்பொழுது கடவுளாக இருந்தால், கடவுள் நிலையில் இருந்தால் நீங்கள் தற்காலிக பிள்ளைகள், நிரந்தர பிள்ளை. நாமெல்லாம் மனிதர்கள், இன்னும் கடவுளாக மாறாதவர்கள், இன்னும் பார்ட்டேக்கர்ஸ் ஆஃப் த டிவைன் நேச்சர்னு இருக்கு பாருங்க. அந்த டிவைன் நேச்சரில் இன்னும் பங்கு பெறாதவர்களாக இருக்கிறோம். இறைத்தன்மையில் என்று நாம் பங்கெடுக்கிறோமோ அன்றுதான் நிரந்தர பிள்ளைகளாக மாறுகிறோம். அதை புரிந்து கொள்ள வேண்டும். யாரெல்லாம் இப்பொழுதே நாமெல்லாம் நிரந்தர பிள்ளைன்னு நினைக்கிறாங்களோ அவங்களாம் தான் இந்த இயேசு மீது எந்த இடம், இந்த யோவான் 16:9 சொன்னோம் அல்லவா, பாவம் பற்றி அவர்கள் கருத்து தவறானது என்று சொல்கிறாரு. அந்த இடத்துல ஏனெனில் அவர்கள் என் மீது நம்பிக்கை கொள்ளவில்லை என்று சொல்கிறார் அல்லவா. அந்த என் மீது நம்பிக்கை, அந்த நம்பிக்கை இல்லாதவர்கள், அந்த நம்பிக்கை எந்த நம்பிக்கை? அந்த சன்ஷிப், டிவைன் சன்ஷிப், ஃபிலியல் அடாப்ஷன் இல்லாதவர்கள் என்ன செய்வார்கள் என்றால், அந்த நம்பிக்கை இல்லாதவர்கள் நாமெல்லாம் இப்பொழுதே நிரந்தர பிள்ளைகள் நினச்சிக்குவாங்க. நாமளும் கடவுளோட பிள்ளை தானே அப்படின்னா, நாமளும் கடவுள் பிள்ளை தான், எல்லாரும் கடவுள் பிள்ளை தான். பெரியார் கூட கடவுள் இல்லை என்று சொல்லக்கூடிய பெரியார் கூட கடவுளுடைய பிள்ளை. அந்த இடத்தை நாம் சொல்லவில்லை. ஏன்னா நாமெல்லாம் கடவுளுடைய மனித பிள்ளைகள். இதுக்கு பேர் மீட்புள்ள. நாமெல்லாம் என்று கடவுளுடைய டிவைன் தெய்வீக பிள்ளைகளாக மாறுகிறோமோ அன்றுதான் நாம் மீட்பு பெறுகிறோம். அதை இங்கே சொல்லிட்டு வரார். For the Son of God became man. எதுக்கு அது மனிதனானார்? So that we might become God. ஏன்னா நாமும் கடவுளாக மாற வேண்டும் என்பதற்காக அவர் மனிதனார். நீங்கள் சொட்டேரியாலஜி படிச்சிருப்பீங்க, அதில் தெளிவாக பாடம் சொல்லுவாங்க. அவரை கடவுள் நிலையிலிருந்து மனித நிலையில் பிறந்தால்தான் நம்மை அவர் தத்தெடுக்க முடியும். அவர் மனிதனாக மாறினால்தான் நம்மை மீட்க முடியும். மீட்டு என்ன செய்ய முடியும்? மீண்டும் நம்மை உயர்த்த முடியும். இதான் அந்த இதிலெல்லாம் கூட சொல்லுவோம். திருப்பலி ஜெபத்தில் இந்த குளோரியாலாம் சொல்லும் பொழுது அதில் சொல்லுவோம், அவர் இறங்கி நம்மளை உயர்நிலைக்கு உயர்த்துகிறார் என்றெல்லாம் சொல்லுகிறோம் அல்லவா. அதுதான் the only begotten Son of God, wanting to make us sharers in His divinity, assumed our nature so that He made man might make men gods. இன்னும் தெளிவாக்கி சொல்கிறார். அக்வின் தோமையார் போன்றவர்களாம் இதை குறித்து சொல்கிறார்கள். அதை தான் எடுத்து சிசிசியில் எழுதியிருக்கிறார்கள். the only begotten Son of God அப்படின்னா என்ன? அந்த கடவுளுடைய ஒரே மகன் நம்மையெல்லாம் அவருடைய தெய்வத்தன்மையில் பங்கெடுப்பவர்களாக மாற்றுவதற்காக நம்முடைய இயல்பை ஏற்று வந்தார். so that he made man, நம்மையெல்லாம் என்ன செய்தார் என்றால் கடவுள்களாக மாற்றுவதற்காக வந்தார்.